இந்த ஆண்டு உங்கள் தலைவிதி மாறப்போகிற ஆண்டு. பிரம்மன் நல்ல விதியை உங்களுக்கு எழுதக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டு நீங்கள் ராஜாவாக திகழப் போகிற ஆண்டு. எந்த ஃபீல்டில் நீங்க இருக்கீங்களோ அதுல கொடிகட்டி பரப்பி. இந்த ஆண்டுடைய ராஜா யாரு பராபவ ஆண்டுலன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குருவே உங்களிடம் இருக்கிறார். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். ஒரு இனிய ஆண்டு பராபவ ஆண்டு. மிதுன ராசிக்காரர்கள் பல சவால்களை கடந்துதான் வந்திருக்கிறீங்க. மிதுனம் சொன்னா 5 ஆண்டுகளாக வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 2020 தொடங்கி 25 வரைக்கும் 5 ஆண்டுகள் போராட்டம் போராட்டம் போராட்டம். இதைத்தான் பார்த்துருக்கீங்க. நெருங்கிய ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து போனார். நீங்கள் நினைத்த வாழ்க்கையிலே சில சோதனைகள் வந்தது. கடந்த ஆண்டு கூட வேலையில பலருக்கு பிரச்சனை, இப்பவும் உடல் நல பிரச்சனை சிலருக்கு. இதெல்லாம் நீங்க நான் தரங்க பராபவ ஆண்டு, நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் தலைவிதி மாறப்போகிற ஆண்டு. பிரம்மன் நல்ல விதியை உங்களுக்கு எழுதக்கூடிய ஆண்டு. மிக அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகுது. மிதுன ராசியில குரு பகவான் இருக்கார். இந்த ஆண்டுடைய ராஜா யாரு பராபவ ஆண்டுலன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குருவே உங்களிடம் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு நீங்கள் ராஜாவாக திகழப் போகிற ஆண்டு. எந்த ஃபீல்டில் நீங்க இருக்கீங்களோ அதுல கொடிகட்டி பரப்பீங்க. 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். சில எதிரிகள், சில பேர் கூட இருந்து இப்ப குழி பறிப்பாங்க. யாரை நெருங்கிய நண்பர்கள் நினைத்தீர்களோ அவர்களே உங்களை காட்டி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட காலமா இருக்கும். ஆனா நீங்க அஞ்சுவீங்களா, பயப்படணுமா? அது தேவையில்லை. அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் 10ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவானும் பரிவர்த்தனை, அற்புதமான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் நம்பர் 1 உங்களை ஆக்க போகுது. எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையின் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. புதிய வேலை எதிர்பார்த்தா புதிய வேலை கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இதுவரைக்கும் சரியான கஸ்டமர் சப்போர்ட் இல்லைன்னா இப்ப நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். நல்ல பணவரவு இல்லைன்னா இப்ப நல்ல பணவரவு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சோதனையை பார்த்து பார்த்து மனசு வெட்கி இருக்கீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் மகனுக்கு ஏன் இப்படி சோதனை வந்துச்சு, என் மகளுக்கு ஏன் இப்படி சோதனை வந்துச்சு, மனசுக்குள்ள வருத்தப்படுறீங்கன்னு. உங்களுக்கு இப்பொழுது குரு சண்டாள யோகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு சண்டாள யோகத்திலிருந்து நீங்க விடுபட போறீங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். அவர் போய் அங்க உச்சமான பிறகு குரு சண்டாள யோகம் விலகும். உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமான காலம் உருவாகும். உங்களுக்கு நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல பணப்புழக்கம் ஏற்படுது பாருங்க.
திருமணம் கூடி வராத மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். கன்னியாதானம்லாம் கூடி வந்துருச்சுங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. வளர்ந்த உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலம் இப்போ வரும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமணம் கைகூடுதல் போன்ற அமைப்புகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் சனியுடைய அமைப்பு. சனி 10ல் இருக்கும்போது டெக்னிக்கலா நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்கே டெக்னிக்கலா நீங்க ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு பகவானும் சந்திர பகவான். ஃபாரின் போற யோகம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி, ஆன்லைன் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் பரிவர்த்தனையில ராசியில் வந்து அமர்வதும், ரிஷபத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் இந்த ஆண்டு உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குது. மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு உண்மையான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்தின் புதன் பகவான் பரிவர்த்தனையிலே ராசியிலே ஆட்சியாக வருவதனால் கல்வியிலே மிகப்பெரிய வளர்ச்சி. 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு உயர்கல்விக்கான யோகம், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கான யோகம், உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களிலே மிகச்சிறந்த ஈடுபாடு, எந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிந்ததோ அந்த உறவுகளோடு மீண்டும் சேரும் தன்மை, சொல்லிக்கிட்டே போகலாம். அடுக்கடுக்கான வளர்ச்சிகளை மிதுன ராசி பெறப்போகிற அற்புதமான ஆண்டுங்க பராபவ ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யணும். மதுரை மீனாட்சி அம்மனை சென்று பள்ளியறை பூஜையிலே மீனாட்சி அம்மனை வழிபடுகிற போது, சொக்கநாதரை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையை கண்டு பிறர் சொக்கி போவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டு தான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவாண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன. இவள் நிறைய இருக்கு இந்த பராபவாண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.